ஸோ இந்த ஓகே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைசஸ்ல ஸோ இதுல முக்கியமான கொஸ்டின்ல இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். சரியா? ஓகே சார். ஸோ வாட் டு யூ மீன் பை ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு பிஎன் ஜங்ஷன்னா என்னன்னு தெரியும் நமக்கு. சரியா? பிஎன் ஜங்ஷன் சார். டயோட்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் பாருங்க. இப்படி தானே ஒரு டயோட் இருக்கும். ஆமா சார். இது சிம்பிள் ஃபார் டயோட். ஸோ இந்த டயோட்ல பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ். சைடு வந்து பி பாசிட்டிவ் என் இருக்கும். தட் இஸ் பாசிட்டிவ் சைட் அண்ட் திஸ் வில் பி நெகட்டிவ் நெகட்டிவ். சைட். நெகட்டிவ் சைட். ஓகேங்களா? நமக்கு என்ன தெரியும்னா நீங்க இப்போ கரண்ட் வந்து இந்த சைடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்படி கரண்ட் போனா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ். சப்போஸ் நீங்க கரண்ட்டை வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறீங்க, நீங்க அப்ளைட் கரண்ட் வந்து ரிவர்ஸ் இந்த பயாஸ். அப்படின்னா இட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ். சரிங்களா? பிஎன் ஜங்ஷன் டயோட் as a rectifier. அப்போ ஒரு இப்பதான் பிஎன் சார் வாய்ஸ் டயோட கேக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெக்டிஃபையரா யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ரெக்டிஃபையர் ஓகே. அப்படின்றது பேசிக்கா என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏசி கரண்ட்டை we are going to convert into DC current. ஏசி கரண்ட். ஓகே சார். ஏசி கரண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்ல நம்ம மிக்ஸி கிரைண்டர் டிவி அதுக்கெல்லாம் ஒரு பிளக் பாயிண்ட்ல சொருகுறோம்ல, ஆமா சார். அங்க ஏசி கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். எஸ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போன்ஸ் லேப்டாப் பேட்டரி யூஸ் பண்ற இடம்லாம் வந்து வர்றதுக்கு பேர் என்னன்னா டைரக்ட் கரண்ட். டிசி கரண்ட். டிசி கரண்ட் இஸ் டைரக்ட் கரண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஏசி கரண்ட்டை டிசி கரண்டா மாத்த போறோம். டிசி கரண்ட். புரியுதா? சரி. ஓகே சார். எப்படி மாத்தலாம்? இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. எப்பவுமே ஒரு கரண்ட் வந்து இப்போ கிராஃபிக்கலா சொல்லணும்னா கிராஃபிக்கலா சொல்லும்போது ஏசி கரண்டோட டயக்ராம் இப்படிதான் இருக்கும். ஆமா சார். ஒரு ஹாஃப் வேவ் இருக்கும், ஒரு ஃபுல் வேவ், சாரி ஃபுல் வேவ் இருக்கும். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும். சரிங்களா? அத நம்ம என்னவா பண்ண போறோம் அப்படின்னா டைரக்ட் கரண்டோட கிராஃப் வந்து எப்பவுமே இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஓகே. இப்போ இதுல இருந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே. ஓகே. என்ன சொல்றாங்க பாருங்க. it is a sinusoidal signal of frequency 50 hertz. It means that the voltage becomes zero twice in a cycle. So ஒரு சைக்கிள்ல என்ன ஆயிடுது? சைனசாய்டல் வேவ் 50 ஹெர்ட்ஸ்ல போயிட்டு இருக்குன்னா அது என்ன ஆகுதுன்னா ஜீரோவா மாறுது. பாருங்க, இங்க ஒரு தடவை எடுத்தா ஜீரோவா, இங்க ஒரு தடவை. சரியா? So the waveform have one positive and another one is negative half cycle. பாருங்க, இங்க ஷேட் பண்றல இதுதான் பாசிட்டிவ் சைக்கிள், இங்க கீழ இருக்குல இது நெகட்டிவ் சைக்கிள். சரியா? ஒரு half of the சைக்கிள் வந்து எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவ் half சைக்கிளா இருக்கும் போது இன்னொன்னு வந்து நெகட்டிவ் half சைக்கிளா இருக்கு. சரியா? The average voltage of the such wave is zero. இந்த வேவோட ஆவரேஜ் வோல்டேஜ் எவ்வளவு இருக்க போதா? ஜீரோ. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். சரி. இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் பேசலாம். ஓகே. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப குழப்பிக்க வேண்டியதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் தான் எசென்ஷியல். சரியா? இப்போ என்ன நடக்குது ஒரு கிளாஸ் படிச்சிடலாம். மேல இது பாருங்க, அந்த ஃபிகர் ரெஃபர் பண்ணுங்க. திஸ் சிக்னல், the signal from AC main is fed to the step down transformer T, which makes it available at the terminals X and Y. The load resistor, இப்போ நான் இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஓகே சார். ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் வந்து இப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு சைடு என்னன்னா இந்த ஏசி மெயின்ஸ் இருக்கா, ஏசி மெயின்ஸ் இதுதான் உங்களோட இன்புட் சைட். This is your input side. Okay. இந்த இன்புட்ல என்ன கொடுக்க போறீங்கன்னா ஏசி வோல்டேஜ இன்புட்டா கொடுக்க போறீங்க. ஓகே. அப்படி கொடுக்கும்போது இங்க சென்டர்ல என்ன இருக்குன்னா T stands for டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி என்ன ஆக போகுதுன்னா இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு டெர்மினல் இருக்கா? ஆமா சார்.
இந்த எக்ஸ்ன்ற டெர்மினல்ல தான் ஒரு டயோடு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயோட். டயோடு. ஒய் வழியா போனீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகுது, ஒரு ஆர்எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோட் ரெசிஸ்டர். லோ ரெசிஸ்டர். ஓகே சார். லோட் ஓகே. லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கதான் உங்களோட அவுட்புட்டை நீங்க எடுக்க போறீங்க. புரியுதா? ஓகே சார். ஓகே. சரி, இதுதான் டயக்ராம்ல பேச போகுது. இந்த டயக்ராம தான் மேல வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. ஓகேவா? ஓகே. சரி, அப்போ இங்க பாருங்க, XY டெர்மினல் இருக்கு. the load resistance வந்து RL is connected to these terminals through a PN junction diode. You may now like to ask, why have we used a step down transformer? ஏன் வந்து step down யூஸ் பண்றோம் அப்படின்னா, this is done due to the fact that most device requires voltage level lower than the 220. அதாவது யூஸ்வலா எல்லா பொருளுமே எல்லா டிவைசஸும் என்ன ஆகுதுன்னா 220 வோல்ட்டோட கம்மியா தான் இருக்குது. அதனால ஸ்டெப் டவுன் பண்ணிருக்கோம் நம்ம. The stepped down AC signal is obtained at the output of the step down transformer. The potential at the terminal X with respect to Y will be sinusoidal function with time. அப்ப என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல சைனசாய்டல் கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃப் தான் போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கா, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கா, இஸ் டியூரிங் தி டைம் ஆஃப் T/2. ஏன் இந்த T/2 சொல்றாங்கன்னா, இது பாருங்க, இதான் சைனசாய்டல் வேவ்னு சொல்லிட்டேன். இதோட மொத்த டைம் வந்து T. இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து என்னது, T. இப்ப என்ன ஆக போகுது, இந்த ஃபர்ஸ்ட் சைடு இருக்குல்ல, இவன் மட்டும் தான் என்ன ஆக போறான்னா, அந்த டயோட்ல எக்ஸ்னு ஒரு சைடு இருந்ததுன்னு சொன்னா, எக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் தானே டயோட் இருந்தது. இப்ப இவ வழியா யார் போறான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் போறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், அதாவது மேல இருக்கிற அந்த ஷேடட் பார்ட் மட்டும் போறான். ஓகேவா? அப்போ இந்த டைம் மட்டும் என்ன ஆயிடும், T/2 மாறிடுமா? ஆமா சார். அப்படி போகும்போது இந்த டயோட் இருக்குல்ல, டி, என்ன பண்ண போறான்னா, ஃபார்வர்ட் பயாஸ் பண்ண போறான். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணா அது கண்டக்ட் பண்ணுமா, கண்டக்ட் பண்ணாதா? பண்ணு சார். டயோட் வில் கண்டக்ட் ஆகும். ஆமா, டயோட் என்ன ஆகும், கண்டக்ட் பண்ணும். புரியுதா? கண்டக்ட் ஆகும். ஆமா சார். அப்போ கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ த டயோட். புரியுதா? கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ த டயோட். ஓகே, அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப டயோட் வில் பி ஃபார்வர்ட் பயாஸ்ட் and it conducts. That is, current flows through the RL resistor. வழியா current flow ஆகும். நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், அதாவது நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் நான் ரெட்ல பண்றேன் பாருங்க, இவன் இருக்கால, இவன். இப்ப என்ன ஆக போறான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் எங்க போனாங்க, எக்ஸ் வழியா போனாங்களா, செகண்ட் ஆஃப் சைக்கிள் என்ன ஆகும்னா, அந்த இடத்துல கீழே ஒரு டெர்மினல் இருக்கா, ஒய்னு ஒரு டெர்மினல் இருக்கா. ஆமா சார், இருக்கு. ஒய் வழியா தான் போவாங்க. ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தாண்டி வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் மேல போகும், செகண்ட் ஆஃப் சைக்கிள் கீழே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் டயோடு வழியா போச்சு, செகண்ட் ஆஃப் சைக்கிள் டயோடு இல்லாத ஒரு வழியா போகுது. அப்படி டயோடு வழி இல்லாத ஒரு வழியா போகும்போது டயோடு என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுதுல. ஆமா சார். செகண்ட் ஹாஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் போட்டுருக்கேன், ரிவர்ஸ் பயாஸ் பண்ண போறேன். புரியுதா? அப்ப ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா current will not be conducted. No current will pass through. புரியுதா? Yes sir. No current will pass through. அப்ப current pass ஆகாது. அப்பனா என்ன ஆகும், no current will pass through the RL conductor. This is shown in the diagram. சரி, since PN junction conducts only half cycle மட்டும் தான், அப்போ இந்த டயோடு எதை மட்டும் தான், இப்ப டயோடு கொடுத்துருக்காங்கல்ல, அது எதை மட்டும் தான் கண்டக்ட் பண்ண போகுது, ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் கண்டக்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். செகண்ட் ஹாஃப் சைக்கிள்ல இருந்து அப்ப RL ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல. ஆமா சார். செகண்ட் ஹாஃப் சைக்கிள்ல
நோ அவுட்புட்டே கிடைக்காது. புரியுதா No பாருங்க? output. Okay. இங்க ஃபர்ஸ்ட் Yes, ஆஃப் sir. சைக்கிள்ல அவுட்புட் கிடைக்கும், செகண்ட் ஆஃப் சைக்கிள்ல அவுட்புட் Output கிடைக்காது. கிடைக்காது. சரி, during the non-conducting half cycle, the maximum reverse voltage appearing across the diode is equal to the peak voltage. The maximum reverse voltage that the diode can oppose without breakdown Oppose. is called as peak reverse Peak voltage. inverse. Yes, okay. சரியா? Okay. இப்போ என்னதான் நீங்க Okay, sir. வந்து டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்றதா இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ ரிவர்ஸ் வோல்டேஜா அவங்களால தாங்க முடியுமோ. பிரேக் டவுன் அப்படின்றது Oh, அந்த அந்த டயோடு வந்து கம்ப்ளீட்டா உருகிறதுக்கு பேர் தான் பிரேக் டவுன். breakdown. Okay. முன்னாடி வரைக்கும் அதால எவ்வளவு வோல்டேஜ் தாங்க முடியுதோ அததான் என்ன சொல்றாங்க, பீக் Peak inverse இன்வெர்ஸ் voltage. பிஐ Voltage. அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Okay. Okay, sir. For rectification, we must choose diode having PIV greater than the peak voltage, AC voltage. peak AC voltage to the rectification. அப்போ என்ன மாதிரியான டயோட சூஸ் பண்ணுவீங்கன்னா PIV னா என்னது? PIV. பீக் இன்வெர்ஸ் Peak வோல்டேஜ். inverse voltage. அது வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு டயோட சூஸ் பண்ணுவீங்க. சரியா? Okay, sir. எழுதுனதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? Yes, sir. சரி, வெரி குட். Note அப்புறமா பண்ணிட்டேன். வெரி குட். ஸோ அப்புறம் Okay. டிசி விடிசி, அதாவது வோல்டேஜ் Voltage, output direct voltage. current. Direct Okay, current, sir. which will be equal to, இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, Vm/5. 5. Yes, sir. சரி. அண்ட் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிராஃப் வரையணும், அதே மாதிரி இந்த டயக்ராம் வரையணும். இந்த கிராஃப் எதை Okay, சொல்லுது sir. அப்படின்னா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளா, ஆமா சார். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சார். சைக்கிளுக்கு ஃபார்வர்ட் பயாஸ் நடக்கும்னு சொன்னேன். ஆமா. அப்போ அவுட்புட் வருமா வராதானா? வரும் கண்டிப்பா. அததான் இந்த வரும். காமிச்சிருக்காங்க. சரியா? ஆமா சார். எஸ் இதே சார். செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு நான் எப்படி அவுட்புட் போடுறேன்? வராது. செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு அவுட்புட் வராது. ஏன்னா வராது. பண்ண போகுது, ரிவர்ஸ் எக்ஸ்ல பயாஸ் மட்டும் தான் இருக்கு. ரிவர்ஸ் பயாஸ்ல மட்டும் இருக்கு. பண்ண போகுது. அப்ப ரிவர்ஸ் பயாஸ்ல கரண்ட் கண்டிப்பா போகாது. அதனால போகும். இங்க காலியான ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கா? ஆமா சார். நோ அவுட்புட்ன்றது தான் அது காட்டுது. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி யார் வந்துருவாங்க? ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் வந்துருவாங்க. அப்ப ஃபார்வர்ட் பயாஸ் என்ன பண்ணும்? கண்டக்ட் பண்ணும். கண்டக்ட் பண்ணும். கிராஃப் கிடைச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். புரியுது. இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஆமா சார். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்லயே ஈஸியா எழுதலாம் உங்களால. ஓகே. சரி, அடுத்து அதுல என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஹோம்ஸ்ல இருந்து எடுத்துப்போமா? எஸ் சார். அப்போ விடிசி V/IR. விடிசி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? Vm/πன்னு போட்டீங்க, அது இங்க போட்டுடுறீங்க. சரியா? ஆமா. ஓகே சார். அப்போ நீங்க இப்போ என்ன ஆச்சுன்னா ஏசியை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, நீங்க டிசியா கன்வெர்ட் பண்றீங்க. டிசியை கன்வெர்ட் பண்ணேன். ஆனா இதோட எஃபிஷியன்சி இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு அதிகமான எஃபிஷியன்சி கிடையாது. லோ எஃபிஷியன்சி தான். ஓகே. ஓகே சார். ஈட்டான்னு சொல்லுவாங்க. எஃபிஷியன்சி வந்து ஈட்டான்னு சொல்லுவாங்க. இவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு பண்ணா கிட்டத்தட்ட 40.1% தான் இருக்கும். 40 தான் இருக்கும். 50% கூட இருக்காது. ஓகே சார். அப்படின்னா நீங்க கொடுக்குற இன்புட் வந்து 40% தான் என்ன இருக்கு, 40% தான் அவுட்புட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. அவுட்புட்டா வந்து. சரியா? You may logically think that instead of 1 we should, அப்ப நீங்க இப்ப லாஜிக்கா இப்ப இவ்வளவுதான் எஃபிஷியன்சின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்ப நீங்க என்ன லாஜிக்கா திங்க் பண்ணா, அப்ப ஏன் ஒரு டயோடுக்கு பதிலா 2 டயோடு யூஸ் பண்ணா நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாகும் நம்ம யோசிக்கலாமா? ஆமா சார். அப்போ ஹாஃப் வேவ்ல நம்ம ஒரு டயோடு யூஸ் பண்ண போறோம், ஃபுல் வேவ்ல 2 டயோடு. சரியா? ஓகே. அதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல் வேவ்ல பார்க்க போறோம்.